டே சக்தி, நீ உள்ளதா இருக்கியா இல்லையா? டே மாமா, நான் உள்ளதான் இருக்கேன், வா. தோ வந்துட்டேன், உன்னோட அன்பான சிறந்த மாமா. பில்டப்பை நிறுத்திட்டு உள்ள வரியா? அது எப்படி உன் மாமா சும்மா வந்துருவேனா? ஐயோ, இந்த அலப்பறை இப்ப தேவையா? எஸ், எனக்கு தேவை. டடடா, 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 டடடா. டே மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு இதெல்லாம் காதுலயே போட்டுக்காதீங்க. வாலிபத்தின் மன்னவன் தடான் தடா, லீலைகளின் மன்னவன் தடான் தடா, ராத்திரியின் சந்திரன் தடான் தடா, ரசிகைகளின் இந்திரன் தடான் தடா. நான் ஆடும் ஆட்டம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் சகலகலா வல்லவன். இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சக்தி, டேய். யோயோ மாமா, நான் இங்கதான் இருக்கேன். டேய் யாரா அவனுங்களாம்? ரொம்ப பதறாத, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நீ இப்படிதான் வருவேன்னு ஆசைப்பட்ட, பண்ணட்டும் தான் நானும் விட்டுட்டேன். மாம்ஸ் இங்க வாங்க, சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா ஆடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, ஏதோ லைட்டா. அட இங்க வாங்க மாம்ஸ், நீங்க வேற லெவல் போங்க. நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமா, வந்து உட்காருங்க, வாங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்ல பரவாயில்ல. அட மாமா, உங்களுக்கு எப்படி சக்தியோ அப்படிதான் நாங்களும். என்கிட்ட ஜாலியா இருங்க. ஓ ஓ, நீங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இவனுக்கு கல்யாணம் ஆச்சாமே, நீங்க தான் பண்ணி வச்சீங்களா? ஊருக்குலாம் வந்திருக்கீங்க, என்ன வந்து பாத்தீங்களா? யோ மாமா நிறுத்து. நாங்களாம் உன்னை கேட்டேன், நீ எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாங்களே. வேற எங்கேயும் இல்ல, கேரளா டூர் போயிருந்தேன். சட்டப்படி நீ தான் டூர் போயிருக்க, அப்ப நீ தான் வந்து என்ன வந்து பார்த்துருக்கணும். சரி, எங்கடா உன்னோட பொண்டாட்டி? கூப்பிடுறேன், பார்க்கலாம். இங்க பாருங்க மாமா, ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட பேசுங்க, அப்புறமேட்டு கூப்பிடலாம் எல்லாரையும். அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. உங்களை பத்தி சக்தி சொன்னான், நீங்க செம வாளு அப்படின்னு. நான் அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். பின்ன என்னப்பா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோமா? டே, அப்ப இவர் தாண்டா நமக்கு ஏத்த ஆளு. ஐயோ, என்ன சொல்றீங்க? அட மாமா, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை பார்த்துக்கணும், அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கோம். என்ன சொல்றீங்க நீங்க? இத பாருங்கப்பா, நான் டிகிரி கூட ஒழுங்கா முடிக்கல, யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு டிகிரி தேவையில்ல, திறமை தான் தேவை. எங்களுக்கு என்னவோ நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அடைச்ச, நான் கூட ஏதோ ஜாலியா ஊர் சுத்தி பார்க்க தான் கூப்பிட்டுறீங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, வேலையும் கொடுக்குறீங்க. இனிமே நம்ம லைஃபும் செட்டில் தான். இந்த சக்தி இருக்கான்ல, அவன் சரியான சிடுமூஞ்சி. அவன் கிடக்குறான். இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் ஜாலியா ஊர் சுத்தலாமா? அதுக்கு என்ன, தாராளமா சுத்தலாம். சூப்பர் தான் மாமா, நீ செம போ, வேற லெவலு. தேங்க்யூ, ரொம்ப புகழாதீங்கப்பா. சரி அப்ப மாமா, நீங்களும் எங்க கூட ஸ்டே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதானே, தாராளமா தங்கிட்டா போச்சு. அப்புறம் மாமா, கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா எவன் பொண்ணு கொடுப்பான்? டேய், என் கூடயே தெரிஞ்சவன் நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதடா. சரி மாம்ஸ் வந்து உட்காருங்க, வாங்க. டே மாமா, வந்ததும் வேலையை காமிச்சிட்ட பத்தியா? டேய் தள்ளுடா. சரி, சீக்கிரம். இவன் கட்டிக்கிற நீ அந்த பொண்ணு பேர் என்ன? துர்கா. இந்த பொண்ணை வர சொல்லுங்க. துர்கா மட்டும் வந்தா போதுமா? எங்கடா ஆத்தி நிக்கலாம்? மெயினா வர்ஷாவை பார்க்கணும், கூப்பிடு. டே மாமா. சரி இருங்க, வர சொல்றோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். டே மச்சான், அவங்களே வந்துட்டாங்க. டே அருண், உள்ள இருக்கியா இல்லையா? ஏய், என்னப்பா நடக்குதுங்க? அது அந்த ஆர்த்தி தானே? அது என்ன உங்களை பேர் சொல்லி கூப்பிடுது? இதுல யார் அருண்? இருங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள உள்ள வர சொல்லிடலாம். ஆத்தி உள்ளவா. ஒரு தடவை கூப்பிட்டா காதல விழாதா? அருண்னு பேர் சொல்லி கூப்பிட்டாதான் காதல விழுமா? ஏய் ஆர்த்தி, ஒரு நிமிஷம் இரு. சரி, எங்களுக்கு என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வேலை தரோம் தானே சொன்னீங்க. இப்போ நாங்களே வெட்டியா தான் இருக்கோம், நீங்களே இங்கே வெட்டியா தான் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. என்னது வெட்டியா இருக்குமா? கொஞ்சம் அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஹாய் செல்லக்குட்டீஸ். ஐயோ மாமா, நீ எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது? ஏன்டா தங்கம், மாமனை பார்க்காம இருக்க முடியலையோ? டே மாமா, கொஞ்சம் அடங்கி பேசு. ஏன் அப்படிதான் பேசுவேன். சரி, அதுக்கப்புறம் இஷ்டம். என்ன மாமாவை கட்டிக்கிறியா?
டேய் மாமா நீ இப்போ வாயை உடச்சிட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடி, நான் எப்பயும் அவள்கிட்ட பேசுற மாதிரி தானே பேசினேன். ஆ அதெல்லாம் ஊர்ல நாங்க அப்பப்ப வரக்குள்ள பேசினா சரி. ஆனா இப்பதான் வருஷா கால் இருக்கே. சரி சரி ரொம்ப நடிக்காத. சரி விடு, உனக்கு அவ்வளவுதான் லக்குன்னு விட்டுறேன். அம்மா யார் உன் ஆளு? ஒரு வழியா ஆள் பிடிச்சிட்ட போலியே. டேய் ஓவரா பேசாத. தோ அங்க ஃபர்ஸ்ட்ல செகண்டா இருக்கார்ல அவர்தான். பேர் விக்ரம். ஏ வாயாடி, உன்னை வாயை அடக்கிறவன் எவன் நானும் பாக்குறேன். யாரு இந்த பச்சை சட்டையா? எஸ் அவரே தான். ரொம்ப பாவம்பா நீ. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன வாய் கிழிப்பா தெரியுமா? ஊர் பக்கம்லாம் வந்தா எப்படிதான் இவன் வாயை அடக்க போறியோ தெரியல. தினமும் அடக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா தானே வருஷா? ஐயோ இவன் வேற. ஏன்டா ஏன்? சரிடா. டே சக்தி, எங்கடா உன்னோட ஒய்ஃபு? தான் மூணாவதா இருக்கா பாரு. நீ தானாமா அது? ஏன் என்ன பிடிக்கலையா என்ன? சேச்சே அப்படிலாம் இல்ல, அழகா சூப்பரா இருக்க. அம்மா நீ எனக்கு தங்கச்சி முறை தானே, அப்ப நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கிற அண்ணனுங்க பார்த்தாதான் இன்னொரு அண்ணனா? சரி. ஓ அப்ப இவனுங்களாம் உனக்கு அண்ணன், இவனை தவிர. ஆமாண்ணா. இது சரி, உன் பக்கத்துல இருக்காங்களே 2 பேரு, யார் அவங்க புதுசா இருக்கு? டேய் மாமா இவ ரேஷ்மா, அவ ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி வந்து சக்தி அண்ணாவோட ஃபியான்சி. ரேஷ்மா எங்களோட ஃப்ரெண்டு. அப்பா டேய் கொஞ்சம் விட்டுருந்தா ஆத்தி சிவா ஆளுன்னு சொல்லியிருப்பா போல. எப்பா கிரேட் எஸ்கேப் மச்சி. ஆக மொத்தத்துல இந்த ஊருக்கு வந்து எல்லாரும் ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டீங்க அதானே? ரொம்ப பேசாத என்ன நீயும். ஆமா நீ எதுக்கு வந்திருக்க? அவரு நம்மளோட இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல, வருஷா ஒர்க் பண்ணாலே அந்த ஆஃபீஸை பார்த்துக்க போறாரு. ஐயோ மாமா செம லக்கு தான் போ. ஏய் நல்லா யாரு தானா எல்லாம் கிடைக்கும், பார்த்தல்ல மாமனோட பவரை. சரி சரி நீ மூடு. எப்பா ஆரம்பிச்சிட்டாளுங்க, எப்படிதான் இவங்கள வச்சு சமாளிக்கிறீங்களோ தெரியல. சரி சரி, இப்ப இங்க இருக்கிறவங்கலாம் இங்க நிக்கிறவங்களோட ஆளு வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சு என் பேர் தான் நிதிஷ், நான் நிக்கியோட ஆளு. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் நான் தான் விக்ரம், உங்களுக்கே தெரியும் வருஷாவோட ஆளு. சாரிப்பா, நான் வருஷாட்ட கொஞ்சம் எப்பயுமே இப்படிதான் விளையாட்டா பேசுவேன், தப்பா எடுத்துக்கிட்டியோ? சே அப்படிலாம் இல்லை மாமா, நீங்க நல்லா ஜாலியாக ஃபன்னா பேசுறீங்க, அதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க எப்படின்னு. நல்லா பேசுறீங்களே. அப்புறம் என் பேர் சிவா, நான் சிங்கிளா தான் இருக்கேன். அப்ப நம்ம என்னன்னு சொல்லு. ஆமா மாமா. என் பேர் அருண், ஆர்த்தியோட ஆளு. ஏய் இரு, நீதான் இந்த அருணா? ஆமா மாம்சு, என்னை பத்தி தெரியுமா என்ன? தெரியும் தெரியும், சக்தி சொல்லியிருக்கான். இந்த பறவைக்காக ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்த பறவை தானே நீ? மாமா நல்லா காமெடியா பேசுறீங்க நீங்க. இருக்கணும்ல, அப்பதானே ஜாலியா போவோம். அப்புறம் என் பேர் விக்கி, ஸ்ரீநிதியோட ஆளு. பரவாயில்ல, நல்ல சூப்பர் பசங்களா தாண்டி பிடிச்சிருக்கீங்க. எப்படியோ ஒன்று, இனிமே என்னோட அடுத்த ஜேர்னிலாம் இவனும் கூட தான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு வந்து வச்சிட்டீங்க? அதான் சொன்னாங்கல்ல. சரி எங்க கூட தானே ஸ்டே பண்ண போற? ஆமா, உங்க கூட தான் இருக்க போறேன். ஐயோ இவன் தொல்லை சும்மாவே தாங்க முடியாதே. ஏ வர்ஷா. ஐயோ நான் வாயை திறக்கலப்பா. சரி சரி, என்ன மாமா ஆஃபீஸ்க்கு போலாமா? புது ஆஃபீஸ்க்கு? ஆமா, நான் வரக்குள்ளே கேட்கணும்னு நினைச்சேன். வெளில என்ன நிறைய பேர் ஏதோ மீட்டிங் ரூம்ல இருந்தாங்க, என்ன? அதுவா மாமா, இந்த கம்பெனிக்கு நிறைய ஆள் எடுத்தோம், அதான். அப்ப என்னையும் இந்த கம்பெனிலே ஒரு ஆளா சேர்த்துருக்கலாமே. சேச்சே, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க போய் ஒரு கம்பெனியவே பார்த்துக்கணும், புரியுதுல்ல? ச்சே, என் நெஞ்சு தொட்டுட்டீங்கப்பா. சரி சரி வாங்க போலாம். ஹே ஆல் பியூட்டிஸ், நகருங்க, மன்மதன் கிளம்புறல்ல. பாத்துங்க மன்மதன் சார், போற வழியெல்லாம் பொண்ணுங்க விழுந்துட போறாங்க, பொண்ணுங்களுக்கு அடிபட்டுரும்ல. கொழுப்புடி உனக்கு, கொழுப்பு. சரி அப்படின்னா விக்ரமும் விக்கியும் போயிட்டு வரட்டும். அப்போ நானும் வரட்டுமா? ஏன் வருஷம் இங்கே இருக்கலாம்ல? இல்லை நானும் நான்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஹே நான்சியா? யார் இது? ஆள் பார்க்க பியூட்டியா இருப்பாங்களா? உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரேன். நான்சி நான்சி பேரே சூப்பரா இருக்குமா? கண்டிப்பா அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். அப்பனா ஸ்ரீ நீயும் வரியா? நானும் வரேன், நானும் வருஷம் வரோம். சரி அப்பனா நாங்க இங்கே இருக்கோம். ஐயோ மாமா போகிற இடத்துல கொஞ்சம் பொறுப்பாக இரு. டேய், நீ சும்மா விட்டுருந்தா கூட ஏதோ கொஞ்சம் பொறுப்பானாச்சு நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பேன்.
இப்படி சொல்ற பத்தியா? டேய் சக்தி, என்னைக்குதான் நம்ம மாமா நம்ம சொன்னதை செஞ்சிருக்காரு? சரி சரி, ரொம்ப புகழாதீங்கப்பா. சரிடா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிடா, முன்னாடியே போயிருங்க, கூட்டம்லாம் இருக்காதுல்ல இப்ப. சரிடா. ஐயோ முடியல, வேலை செஞ்சு செஞ்சு உடம்பு அப்படியே வலிக்குது. ஹே நான்சி. ஏய் வர்ஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆரம்பிச்சுக்கிட்டியா? சரி சரி, நீ எப்படி இருக்க நான்சி? ஏண்டி இந்த ஆஃபீஸை விட்டு போனேன், அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கலாம்ல? அங்கேயே வேலை அதிகமாச்சு நான்சி. அதுவும் இல்லாமல் சக்திக்கு துர்காவுக்கும் நடுவில் கல்யாணம் ஆச்சா, அதனால என்னால் இந்த பக்கமே எட்டி பார்க்க முடியல. என்ன சொல்ற? அட ஆமா நான்சி, நிறைய விஷயம் நடந்துச்சு. நானும் நியூஸில் கூட பார்த்தேன். எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு. எல்லாம் இந்த ரம்யா பார்த்த வேலை தான். வர்ஷா, சரி சரி, நாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாம். என்ன நான்சி, எப்படி போகுது ஒர்க்லாம்? நல்லா தான் போகுது, இருந்தாலும் நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அது சரி, என்ன விக்கி, இன்னைக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்க போல? ஹாய், உங்களுக்கு என்ன தெரியுமா? உன்னை பற்றி மட்டும் இல்லை, உங்கள் எல்லார பற்றியும் எனக்கு தெரியும். ஆள் பார்க்க நல்லா தான் இருக்கா, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நான்சி, வாவ் வாட் a பியூட்டி. உங்க பேர் தானே நான்சி? போச்சு, ஆரம்பிச்சுக்கிட்டான். உங்கள் மாமா செம காமெடி பண்ணுறாரு இப்போ. ஆமாண்டா, இவர் தாண்டா இனிமேல் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டே. யார் யா நீ? ஃபஸ்ட்டு கையை விடு. நான்சி கூல் கூல், நீங்க விழ போனீங்க, நான் பிடிக்க போறேன். அட பைத்தியமே, நான் உளுந்ததே உன்னால தான்டா. அட பைத்தியமே, கையை விடு. நான்சி, என்னப்பா விக்ரம், முதல்ல இந்த ஆளை கையெடுக்க சொல்லு. யார் இவரு? நான்சி, இனிமே இந்த ஆஃபீஸை பார்த்துக்க போறதே இவர் தான். இவர் பேரு நவீன். அட இவ்வளோ நேரம் பேசியிருந்தா பேரை கூட கேட்டுக்கல பாரு. என்ன, இனிமே இவன் தான் இந்த ஆஃபீஸ் மேனேஜர் எல்லாமே வா?